இங்க ஒரு பிளைண்ட் மேன் ஒரு ஜாப்பனீஸ் ஆபீசரை ஸ்டாப் பண்ணி அவன் எதிர்காலத்தை சொல்லவான்னு கேக்குறான். ஆனா அந்த ஆபீசர் அவன் பேசுறத காதுல வாங்காம அவனை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பிளைண்ட் மேன் அந்த ஆபீசருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை சொல்றான். அதை கேட்டதுமே அந்த ஆபீசர் ஸ்டாப் ஆயிடுறான். உடனே அவன் கைய பிடிச்ச பிளைண்ட் மேன் ஒரு அழகான பொண்ணு அவனுக்காக காத்திருக்கான்னு சொல்றான். அதை கேட்டு வலிஞ்ச அந்த ஆபீசர் அவன் கூட இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் போக சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அவன் மட்டும் தனியா அந்த பொண்ணை தேடி பிளைண்ட் மேன் சொன்ன டைரக்ஷன்ல நடக்க ஆரம்பிக்கிறான். அங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ பர்பஸ் ஒரு ஃபிராக்ரன்ஸ் அடிச்சு அவனை ஃபாலோ பண்ண வைக்கிறான். அந்த ஆபீசரும் அதை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு ரூம் உள்ள இருந்து அந்த பொண்ணு அவனை கூப்பிடுற மாதிரி கேக்குது. உடனே அவன் ஆர்வமா கதவை திறக்கிறான். பார்த்தா உள்ள ஒரு ரெக்கார்டட் ஆடியோ ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே அது ஒரு ட்ராப்னு அவனுக்கு புரிஞ்சிடுது. ஆனா அவன் ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி புல்லட் இருக்கிறதுனால அவன் அங்கேயே செத்து போயிடுறான். ஆக்சுவலி அந்த ஆபீசர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அப்பாவி சைனீஸோட ஒய்ஃப் கற்பழிச்சு கொலை பண்ணிருப்பான். அப்ப சைனால ஜாப்பனீஸ் ரூல் பண்ணிட்டு இருந்ததால அந்த ஆபீசரை அவனால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. ரகசியமா அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தவன் பிளான் பண்ணி ஒரு வழியா அவனை கொலை பண்ணிடுறான்.